salary range varies between different types of development stream that you will be choosing. In an average, any fresher or newbie can climb between 4 lakh to 10 lakh. Go ahead and update your LinkedIn profile right away. அது உங்களோட ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய நெட்வொர்க்கை என்லார்ஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் லைக் ஃபைவர், அப்வொர்க், பீப்புள் பெர் ஹவர், டாப்டெல், குரு, ஃப்ரீலான்சர், இது மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸில் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போக போக உங்களுடைய ப்ரொஃபைல் பில்டாக டெஃபினட்டாக யூ கேன் earn 20 to 30K per month. பட் உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனுச்சுன்னா யூ கேன் earn up to 1 lakh. Hello techies, myself Jennifer. Welcome back to our channel letuscodetogether. Learning programming one of the profitable skills that you can teach yourself. Software development market is blooming. Skilled developers are always on demand. In the video, top 4 ways to make money with coding பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு மெத்தட் நம்ம பார்க்கும்போதும் how can you start with that method, how much you can earn பற்றியும் பார்க்க போறோம். Before we get started, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா go ahead right now and click the subscribe button. Press the bell icon to get instant updates from us. So let's get started. First method, get a full-time developer job. கார்ப்பரேட் கரியரில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்றது உங்களோட இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் டைம் டெவலப்பர் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். ஹவு கேன் யூ கெட் ஸ்டார்ட்? ஃபுல் டைம் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னென்ன நெசசரி ஸ்கில்ஸோ எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸ்டெல்லர் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில்ட் பண்ணணும், which includes building a decent tech resume. நீங்கள் கற்றுக்கிட்ட உங்களுடைய நெசசரி ஸ்கில்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ ஷுட் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஜாப். டெவலப்மெண்ட்டில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. நம்பர் 1, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், which includes programming languages like JavaScript, HTML, CSS. இது எல்லா லாங்குவேஜஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். Number 2, backend development, which includes languages like C++, C#, Python, இது மாதிரி languagesலாம். Number 3, data analysis, இதில் Python or SQL இந்த மாதிரி languagesலாம் வரும். Number 4, mobile app development. இங்கே Android appனா உங்களுக்கு ஜாவாவும், iOS application developmentனா Swift, Objective-C இந்த மாதிரி languagesலாம் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்றது ஒரு ப்ராடான டாபிக். இது பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா comment below, I'll make a separate video on that. How much you can earn out of it? Again, the salary range varies between different types of development stream that you will be choosing with. In an average, any fresher or newbie can climb between 4 lakh to 10 lakh, which depends upon the company that you are going to join, as well the interview levels that you had faced up with. Number 2, freelancing online. இந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. இன்ஃபேக்ட் உங்களுடைய ஃபுல் டைம் ஜாபுக்கு பேரலாக கூட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஹவு கேன் யூ கெட் ஸ்டார்டட்? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ கிடையாது, கோ ஹெட் அண்ட் அப்டேட் யுவர் LinkedIn ப்ரொஃபைல் ரைட் அவே. ஏன்னா அது உங்களோட ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய நெட்வொர்க்கை என்லார்ஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, லுக் ஃபார் ஒர்க் விதின் யுவர் சர்க்கிள். லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கலீக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ரெகுலராக மீட் பண்ணுற ஏதாவது ஷாப் ஓனர்ஸாக இருக்கட்டும், இவங்கக்கிட்டலாம் ஏதாவது ஒர்க் ரெக்குயர்மெண்ட் ஒரு வேளை உங்களுக்கு இருக்கலாம். மேபி அவங்களுக்கு ஒரு ஆப் ரெக்குயர்மெண்ட்டோ இல்லை வெப்சைட் டெவலப்மெண்ட்டோ இருக்கலாம். சப்போஸ் இது மாதிரி லோக்கல் என்விரான்மெண்ட்டில் உங்களால் ஒர்க் அக்வயர் பண்ண முடியலைன்னா there are plenty of online platform available for you. Freelancing websites like Fiverr, Upwork, People Per Hour, Toptel, Guru, ஃப்ரீலான்சர், இது மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸில் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட்ஸ்லனா எப்படி ஒர்க் ஃபைண்ட் பண்ணுறது, எகைன் இது ஒரு செப்பரேட் டாபிக். இஃப் நீடட் ஐல் மேக் அ செப்பரேட் வீடியோ ஆன் தேட். பட் இங்கே நீங்கள் என்ன விஷயம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது லோ பட்ஜெட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் பெர் ஆர் பட்ஜெட்டை ரொம்ப லோவாக வைங்க. ஏன்னா நீங்களும் இப்போ தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. த ஸ்லோ தட் யூ ப்ரோக்ரஸ், உங்களுடைய க்ரோத் ஹையராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் பெர் அவருக்கே உங்களுடைய ரேட்டை நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இதன் மூலமாக நீங்கள் எப்படி உங்களுடைய ஃப்ரீலான்ஸ் கிளைண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணணுன்ற ஒரு நாலேஜையும் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனி நியூ B2 வெப் டெவலப்மெண்ட், HTML, CSS பேசிக் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்க்கெலாம் நீங்கள் $10 to $30 per hourன்ற மாதிரி சார்ஜ் பண்ணலாம். உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய ப்ரொஃபைல் பில்டாக
உங்களுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். how much you can earn out of it, again it is purely based on your expertise level. say for an example Upworkல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு HTML டெவலப்மெண்ட்டில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய அவர்லி சார்ஜ் கண்டிப்பாக நீங்கள் $10 to $30 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் போக போக உங்களுடைய ப்ரொஃபைல் பில்டாக டெஃபினட்டாக யூ கேன் earn 20 to 30K per month. பட் உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சுன்னா யூ கேன் earn up to 1 lakh out of it. ஸோ நம்பர் 3, build your own application or product. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இதுக்கு ஒரு ஆப் இருந்தால் நல்லா இருக்குமே, இதுக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் நல்லா இருந்திருக்குமென்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஓன் ஐடியான்றது. சப்போஸ் நீங்கள் வெப் டெவலப்பராகவோ இல்லை அப்ளிகேஷன் டெவலப்பராகவோ இருந்தால் யூ கேன் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் யுவர் ஓன் ஐடியா. இன்கேஸ் யூ ஹாவ் யுவர் ஓன் பிஸ்னஸ் ஐடியா, யூ கேன் பில்ட் அ ஸ்மால் டீம். அதை வச்சு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ஆர் உங்களுடைய டெக் ஸ்டார்ட்-அப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்வியஸாக பில்டிங் யுவர் ஓன் ஸ்டார்ட்-அப் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். It needs its own level of dedication and it will take its own time. But every single idea will grow its own way. Simple business ஐடியான்றது ஈஸியாக குயிக்காக கஸ்டமரோட ஜாபை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் Zomato, ஸ்விக்கியை எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடியெல்லாம் வெளியில் போய் சாப்பிட்ணுன்னா நம்ம எல்லோரும் கிளம்பி போகணும். அண்ட் அதுவும் பெங்களூர் மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃபிக்கை க்ராஸ் பண்ணி நீங்கள் போய் சேர்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பசியே போயிடும். வேறு ஏதாவது ஒர்க்கில் நம்ம இருக்கிறப்ப கூட ஜஸ்ட் 2 செகண்டில் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோன்னா நமக்காக டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க ஃபுல் டிராஃபிக் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நமக்காக வந்து டெலிவர் பண்ணுறாங்க. இங்கே ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இஃப் சம்டைம்ஸ் உங்களோட டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய டெலிவரிஸை டிலே பண்ணுறாங்க, இல்லாட்டினா ஏதாவது சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால் அவங்கள ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி ஹியூமன் தான். ரீசெண்டாக நம்ம நிறைய நியூஸ் அதை பற்றி கேள்விப்படுறோம். லெட்ஸ் பி ஹியூமன் அண்ட் ட்ரீட் அதர்ஸ் அஸ் வெல் ஆஸ் சேம் அஸ். ஸோ ஹவு கேன் யூ கெட் ஸ்டார்டட்? இது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுடைய ஓன் ஐடியாஸை நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணணும். மார்க்கெட்டில் இதுக்கு காம்படிட்டர்ஸ் யார், இதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்றதை பற்றி பார்க்கணும். ப்ளஸ் ஓன் ப்ராடக்ட்டில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஓன் அப்ளிகேஷன், இன்னொன்று சர்வீஸாக கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஓன் அப்ளிகேஷன்றது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியானது. அட் த சேம் டைம் சர்வீஸ்ன்றது நீங்கள் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹவு மச் யூ கேன் earn out of it? இது இட்ஸ் அன்பிரடிக்டபிள். ஏன்னா நீங்கள் சிம்பிள் சர்வீஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஈஸியாக கிளைண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா யூ கேன் ஸ்டார்ட் earning from thousands to lakhs to crores, who knows. பட் ஓன் அப்ளிகேஷன் நீங்கள் கிளைண்ட்ஸ் பிடிக்க டைம் ஆகுது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் பேஸ் டு கெட் கோயிங். ஸோ இதில் என்னோடய ஸ்டோரியும் கொஞ்சம் இருக்குது. என்னோடய 1 year எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கொஞ்சம் மேட்லாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் ஆர் எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்ககிட்டலாம் என்னால் என்னுடைய ஓன் பிராண்டை மேக் பண்ண முடிஞ்சிச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு மேக் அட்லீஸ்ட் 3 to 4 lakh within மேக்ஸிமம் 1 to 2 years ஸ்பேன் ஆஃப் டைம். நான் என்னுடைய ஃபுல் டைம் ஜாப் இருந்துகிட்டே இந்த மாதிரி பேரலல் இன்கம் என்னால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இப்போ நான் அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. பட் ஐ பில்ட் மை ஓன் வெப்சைட், என்னுடைய ஓன் கிளைண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ பில்டிங் யர் ஓன் பிராண்டுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஒன்ஸ் பிக்கப் ஆகிடுச்சுன்னா இட் வில் மூவ் இன் இட்ஸ் ஓன் பேஸ். ஸோ நம்பர் 4, டீச் அதர்ஸ் வாட் யூ ஹவ் லேர்ன்ட். சே நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்லேயோ இல்லை எனி ஸ்கில் செட் லைக் C++, என்னுடைய கோர் ஸ்கில் செட், இதை நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. மேபி நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலாக கூட இருக்கலாம். பட் யூ ஆர் 1 step ahead of other peoples who are right to learn. ஸோ நீங்கள் ஏன் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது? மற்றவங்களுக்கு எப்பவுமே நம்ம டீச் பண்ணுறதுனால நம்முடைய ஸ்கில் செட்டும் என்ஹான்ஸ் ஆகும், ப்ளஸ் நம்ம மணியும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஹவு கேன் யூ கெட் ஸ்டார்டட்? தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு டீச் அதர்ஸ் வாட் யூ ஹவ் லேர்ன்ட். நம்பர் 1, you can create online courses and sell. Number 2, you can create tutorial videos online. Number 3, you can create blogs out of it, what you have learned, which might be related to development. Number 4, create small consultant businesses. Number 5, write ebook. Number 6, organize workshop in your area. So இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றுத்துக்கும் ஆப்ஷன்ஸ் ரெடிலி அவைலபிளாக இருக்குது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுடைய கோர்சஸ் ஆன்லைனில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா யூ கேன் யூஸ் Udemy டு அப்லோட் யுவர் கோர்ஸ் அண்ட் செல் இட். நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக மற்றவங்களுக்கு இந்த லிட்ரஸியை ஸ்ப்ரெட் பண்ணலாம். அந்த மோட்டோவில் தான் நம்மளும் நமக்கு தெரிஞ்ச கார்ப்பரேட்டாக இருக்கட்டும், C++ திங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் அ தம்ஸ் அப் ஸோ தட் it will reach many and it can motivate us also. Let's spread the literacy everywhere. ஸோ ஒர்க் ஷாப் ஆப்வியஸ்லி நீங்கள் உங்களுடைய காலேஜஸ் இல்லை உங்களுடைய ஏரியாவில் இருக்க காலேஜஸில் ரீச் அவுட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம்.
உங்களுடைய இபுக் நீங்கள் பப்ளிஷ் பண்ணனா நீங்கள் அமேசான் கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் மூலமாக பப்ளிஷ் பண்ண முடியும். ஸ்மால் கன்சல்டன்ட் பிஸ்னஸஸ்ன்றதுக்கு நீங்கள் கோட்மென்டர்ன்ற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். நான் ரீசெண்டாக அதில் சைன்அப் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் மென்டர் பண்ணலாம் அவங்களுடைய கோட் டெவலப்மெண்ட்டில், ஆர் அவங்களுடைய கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். அவங்க உங்களோட 1-on-1 செஷனில் ஜாயின் பண்ணுவாங்க. மினிமம் பெர் ஹவருக்கு அவங்க $60 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூ கேன் கோ அப் டு $500-600 இஃப் த ப்ராஜெக்ட் இஸ் ரியலி பிக். ஸோ ஹவு மச் யூ கேன் ஏர்ன் அவுட் ஆஃப் இட்? It is purely based on the option that you are choosing. Say creating courses online na நீங்கள் per கோர்ஸுக்கு நீங்கள் 1000-2000 அந்த மாதிரி நீங்கள் earn பண்ணிவிட்டு இந்த டீச்சிங் அதர்ஸ்ன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் passive income. நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இட் கேன் பி யுவர் யூடியூப் சேனல் வீடியோஸாக இருக்கலாம், இபுக்காக இருக்கலாம். கோட்மென்ட்ன்றது மேபி லைவாக நீங்கள் பண்ணுற செஷன்ஸ் மாதிரி இருக்கும், ஒர்க் ஷாப். ஸோ இது எல்லாமே நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஆரம்பித்து சம்டைம்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலுமே உங்களுக்கு பே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ ஹோப் இந்த 4 வேஸும் ஹவு டு மேக் மணி வித் கோடிங்கிறத பற்றின கிளியர் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஐ பிலீவ். இஃப் ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் பில்ட் டிஜிட்டல் வேர்ல்ட் டுகெதர். டேக் கேர். பை.